டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ. मेरे वरिष्ठ सहयोगी श्री नित्यानंद जी के नाम के सम्मुख उनके दस्तावेज सभापति में रखता हूँ. आइटम नंबर 4 श्री एसपी सिंह बघेल महोदय, मैं आपकी अनुमति से आज दिनांक 25 जुलाई को होने वाली लोकसभा की कार्रवाई में पुनरीक्षित कार्यसूची में मेरे नाम के आगे क्रम संख्या 4 पर उल्लिखित कागज हिंदी और अंग्रेजी सदन के पटल पर रखता हूँ. आइटम नंबर 5 श्री बांडी संजय कुमार जी. मैं आज की पुनरीक्षित कार्यसूची में क्रम संख्या 5 पर मेरे नाम के सम्मुख उनके दस्तावेज सभापति में रखता हूँ. மற்றொரு அண்மை செய்தி. நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமளி என்ற அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நேற்றைய தினம் தொடங்கி ஒரு மாதம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் 2ஆம் நாள் அமர்வில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநிலங்களவை, மக்களவை அமளியால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அங்கு அமளி ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 2ஆம் நாள் அமர்விலும் கூட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போதைய நிலை என்னங்க? மழைக்கால கூட்டத்தொடர் இன்று அவை தொடங்கியதுமே 2 அவைகளிலும் கடுமையான அமளியில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அவை தொடங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு, அதாவது 12 மணிக்கு மீண்டும் கூடும் என்று 2 அவைகளிலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 12 மணிக்கு தற்போது மீண்டும் அவை கூடியுள்ள நிலையில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து அவையை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளிலுமே தற்போது கடுமையான கூச்சல் குழப்பம் நிலவி வருகின்றது. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கி இருக்கின்றது. மக்களவை கூடியவுடன் சமீபத்தில் மறைந்த 8 முன்னாள் எம்பிக்கள் மறைவுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா இரங்கல் தெரிவித்தார். மேலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் 26 பேர் பலியானதற்கும் அவர்கள் இரங்கலை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலேதான் பயங்கரவாதத்தை சிறிதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று நேற்று தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது அவை கூடியதும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் அவை கூடியிருக்கின்றது. ஆனால் மீண்டும் அவை நடத்த முடியாத அளவுக்கு கடுமையான அந்த கோஷங்கள் முன்வைக்கப்பட்டு தற்போது அவை முடங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த எதிர்க்கட்சிகள் கோஷம் எழுப்புவதற்கான முக்கிய காரணம், தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து சீர்திருத்தம் மேற்கொள்வதை தாங்கள் ஏற்கவில்லை என்றும், இது திட்டமிட்ட சதி வேளையில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். முன்னதாக காலை 11 மணிக்கு அவை கூடியதுமே அவர்கள் அனைவரும் வெளியிலே, அதாவது இந்த அவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியினர் அனைவரும் வெளியில் வந்து நாடாளுமன்றத்தினுடைய அவைக்கு வெளியில் மொத்தமாக கூடி கையில் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது 12 மணிக்கு மீண்டும் அவை தொடங்கி இருக்கின்றது. உள்ளே சென்ற அவர்கள் மீண்டும் கையில் பதாகைகளோடு தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் பேச முடியாதபடி தொடர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எழுந்து நின்று கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். இதனால் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமளி நிலவி வருகின்றது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ.